மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம் சொன்னதுக்கு அதை தவிர நீ எல்லாமே பண்ணியிருக்க. வேண்டாம் நான் ஒதுங்கினோ இப்ப எனக்கு இது நிறைய படங்கள் பண்ணணும் இந்த மாதிரி யூத் குழந்தைங்களோட ஏன்னா அவ்வளவு எனர்ஜெட்டிக். என்ன இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் போட மாட்டாங்க, அது ஒண்ணுதான் கஷ்டம். ஸ்பாட் சூப்பரா இருக்கு, டைரக்டர் வந்து வாங்கிட்டு போறாரு, நீ வந்து கலைச்சு விட்டு போறியாடா இப்படி ஆனா இட் டசன்ட் ஒர்க் ஃபார் மீனா அப்படின்னா 200 மில்லியன் போயிடுச்சுடா, பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுடா, ஏன்னா பட் இட் ஸ்டில் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ அப்படின்வா. ஜிவிஎம் கென்னும் போடுற அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் வெயிட்டிங், இப்போ அடுத்து இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ என்ன வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ற அளவுக்கு இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கருணா சார் கம்பெனில இருந்து ஒரு போனு, மிஸ்டர் மேனேஜர் செல்லதுரை சார் பேசிட்டு இருந்தாரு. அம்மா நீங்க நடிக்க வரணும் திருப்பினாங்க. இல்லைங்க நான் நடிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நடிக்கலாம் வேண்டாங்க போருங்க, நிறைய நடிச்சுட்டேன் அப்படின்னு. இல்லை நீங்க வாங்க நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நிறைய ப்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப கூட நினைச்சேன் ஏதோ சும்மா வண்டியில போறோம், ஏதோ வில்லி வேஷம் பண்ண போறோம், ஏய் வண்டி எடுக்கடா தான் சொல்ல போறோம் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளை கென் அவங்க டைரக்ஷன்ல நான் மீண்டும் பிறந்தேன் தான் சொல்லுவேன். உண்மையிலேயே சினிமா வேண்டான்னு சொன்ன எனக்கு சினிமா மேல காதலை உண்டு பண்ண அந்த குழந்தைக்கு கோடான கோடு நன்றி. ஏன்னா ஒரு விஷயமும் நான் நடிக்கும் போது அப்படி ரசிச்சுட்டு ஆமாமா இது வேண்டாம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு என்ன மெருகேத்தி நான் வந்து ஐயோ ஷூட்டிங் முடிஞ்சு போச்சா அவ்வளவுதானே அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னை வந்து இன்னும் ஆசை. அதாவது எது வேண்டாம் நான் ஒதுங்கினோ இப்ப எனக்கு இது நிறைய படங்கள் பண்ணணும் இந்த மாதிரி யூத் குழந்தைங்களோட ஏன்னா அவ்வளவு எனர்ஜெட்டிக். என்ன இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் போட மாட்டாங்க, அது ஒண்ணுதான் கஷ்டம். பிரேக்கே சொல்ல மாட்டாங்க, மகனே பசிக்குதா பிரேக் ஒரு ஷாட் 2 ஷாட் சொல்லிட்டு ஒரு பெரிய சீனை கொண்டு வந்து நிப்பாங்க. அப்பா அது ஒண்ணுதான் எனக்கு இந்த பிள்ளைங்களோட கோப்ப பண்ண முடியல. பட் ஆனா வேற லெவல். அது மாதிரி என் வாழ்க்கையிலேயே நான் டப்பிங் தியேட்டரும் போனதில்லை, டப்பிங்கும் பேசினது இல்லை. என்னை டப்பிங் தியேட்டர்ல கொண்டு வர வச்சு எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான், ஆனா எனக்கு வந்து இந்த சித்திரம் வரைகிற மாதிரி அந்த குழந்தை அவ்வளோ அழகா சொல்லி கொடுத்து என்னை இந்த மேடையில் நிக்க வச்சிருக்கு. இதுக்கு எத்தனை ஜென்மம்னாலும் நன்றி கடன் பட்டிருக்கேன் மகனே. வேற லெவல் போக போறீங்க, அது நிச்சயம். கென் வந்து as an actor எல்லாருமே பார்த்திருக்கோம். And the best part of Ken is being a director. So வெற்றி சார் உங்களுடைய ப்ராடக்ட், தனுஷ் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ண இந்த டைரக்டர்ஸ் go places, அது மட்டும் இஸ் லைக் a big guarantee. இந்த படம் பார்த்த உடனே we all know that more than actor Ken, people will love the director Ken. டேய் சூப்பர்டா. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல, இது இப்போ became my family. அண்ட் நீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுவும் இந்த ஏஜ்ல எல்லாருக்கும் தெரியும் நீ எவ்வளோ கஷ்டமா எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கேன்னு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ, ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. ஐ ஜஸ்ட் ஹோப் இதுக்கப்புறம் உங்களோட லைஃப் மாறணும்னு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ, தேங்க்யூ. எனக்கு தனுஷர் அண்ட் வெற்றி மூலமா தான், வெற்றி மூலமா தான் எனக்கு கென் பழக்கம். அசுரன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கெட் முடிச்ச உடனே எனக்கு ஃபுட்டேஜ் காமிச்சாரு வெற்றி. அப்ப வந்து கென்னோட போர்ஷன் பார்த்துட்டு நான் சொன்னேன், இல்ல கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணணும் இவரு, க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் திருப்பி எடுங்க வெற்றி அப்படின்ன உடனே கென்ன வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பெருமையில ஓட இங்க ஓட. ஸோ க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் திருப்பி பஞ்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து கென்ன நான் அப்போ டார்ச்சர் பண்ணேன். அதுக்கு திருப்பி அவர் எங்க டைரக்டர் கிட்ட வந்து என்ன செஞ்சாரு, தனுஷ் சார் கிட்ட வந்து சாங் வந்து நாங்க பண்ணிடுவோம், நிலவுக்கு நடிகையில வந்து கோல்டன் ஸ்பேரோ எல்லாம் பண்ணிடுவோம். பண்ணிட்டா போட்டு காமிப்பாரு, பயங்கர ஜாலியா வாங்கிட்டு போவாரு. அப்புறம் போன் அடிப்பாரு, மச்சான் இந்த கென்னு வந்து பிடிக்கலன்றா சாங் ஓட் ஆகலங்கிறான்டா அப்படின்னு. ஏய் நல்லா இருக்குப்பா, பாட்டு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு. இவன் ரொம்ப பிரச்சனை பண்றான் கென்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தேடிட்டே இருந்தேன் எங்க வந்து பிடிக்கலான்னா ஒரு ஏர்போர்ட்ல மாட்டினான்ட்டு. ஏண்டா ஸ்பாட் சூப்பரா இருக்கு, டைரக்டர் வந்து வாங்கிட்டு போறாரு, நீ வந்து கலைச்சு விட்டு போறியாடா இப்படி அப்படின்னு. ஆனா இட் டசன்ட் ஒர்க் ஃபார் மீனா அப்படின்னா 200 மில்லியன் போயிடுச்சுடா, பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுடா, சார் எழுதிருக்காங்க நம்ம வந்து பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுடா, ஏன்னா பட் இட் ஸ்டில் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ அப்படின்னுவா. அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர் ஒரு கென்னு.
ஸோ அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எடுத்துட்டு வந்தார். இந்த கருணாசனை வந்து பழக்கம், அவர் மூலமா தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்தேன். ஏன்னா நான் டார்லிங் படம் நடிக்கும்போது எனக்கு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு கருணா சார். ஏன்னா அந்த படம் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் அப்போ எப்படி இருக்கும், எப்படி ஓடும் அதெல்லாம் தெரியாது. அப்போ கருணா சாருக்கு தான் சொல்லுவேன், ஆனால் இது ஃபர்ஸ்ட் படம் தம்பி, நான் வந்து ஒரு புது ஆக்டரோட நடிச்சேனாலே அந்த படம் பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நான் கருணா சார் கிட்ட இருந்து தான் கெயின் பண்ணேன். அந்த படமும் அவர் சொன்ன மாதிரி பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ அவருடைய பையனுக்காக அந்த படம் பண்ணணும் அப்படின்ற போது தென் வி ஸ்டார்ட். எனக்கு தனுஷ் வெற்றி மூலியமா தான் எனக்கு பழக்கம். ஸோ இப்படி ஒரு யங்கான ஃபிலிம், ஒரு ஜாலியான ஸ்கிரிப்ட் சேர்ந்து பண்ணியிருக்கோம். நீங்க பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா அவங்க 2 பேரோட ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் ஆக மாட்டாரு. ஏன்னா அவங்க 2 பேரோட ஃபைண்ட் என்னைக்குமே ஒர்க் ஆகும். கென் வந்து என்கிட்ட வந்து கதை சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும் இந்த கதை. நான் அந்த கதையை கேட்டுட்டு நான் வந்து சொன்னேன், கதை ரொம்ப நல்லா இருக்கு, பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லெங்தா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். பிகாஸ் ஐ எம் வெரி கிரிட்டிக்கல். நான் எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். அந்த கதையை சொல்லும் போது கென்னுக்கு இருந்த ஒரு எனர்ஜி அண்ட் ரொம்ப மெட்டிகுலஸா அந்த அந்த ஒரு என்னது ஸ்பீக்கர் சொன்னாங்க, அதில் வரும்போது சார் நான் இந்த இடத்துல மியூசிக் போடுறேன் சார், கதை சொல்லி அவன் ஆன் பண்ணிட்டு கதை சொன்னா கரெக்டா ஒரு எமோஷனல் சீன் வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிளே ஆகுது. ஸோ அந்த மாதிரி எல்லா நேரத்திலையும் ஒரே டைமிங்ல கதை சொல்றது இருக்குல்ல, அது ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஸோ அந்த கதையை சொல்லி சொல்லி பழகி இருக்கிறது ஐ திங்க் இட் இஸ் ஹெல்ப் ஹிம். நான் அன்னைக்கு கென் கிட்ட ஜிவி கிட்ட கூட சொன்னேன், ஜிவியும் கென்னும் போடுற அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் ஐம் வெயிட்டிங். இப்போ அடுத்து இவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ என்ன வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ற அளவுக்கு இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவங்க 2 பேரும் நடிக்கிறது அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. I think you both should plan a film together. நடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் இதை படம் பண்ணும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் நடந்துச்சு. ஒரு சின்ன பையன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தான். அந்த பையன் ஒரு நாள் வந்து சுத்தி அப்படியே பார்த்துட்டே இருந்தான். என்னப்பா என்ன பாக்குற? இல்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னா. இல்லப்பா சொல்லு என்ன பாக்குற? இல்ல படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன் யாரா இருக்கும் சொல்லு அப்படின்னா. இந்த கேமரா பின்னாடி உட்காந்துக்கிறாரு அந்த அண்ணன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் அவர் கேமரா பின்னாடி இருக்கா, ஹீரோ கேமரா முன்னாடி இருப்பாங்க, நீ இப்ப யாருன்னு சொன்னா கரெக்டா அசிஸ்டன்ட் டைரக்டர் பொசிஷன் கொடுத்துட்டு இருந்தான், அவர் தானே ஹீரோ அப்படின்னா. இல்ல தம்பி நான் தான் ஹீரோ, போங்க நீங்க காமெடி அப்படின்ட்டு போயிட்டான். ஒரு 3 நாள் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பையனா ப்ரூவ் பண்றதுக்காகவே அவனை நிக்க வச்சு நடிச்சுக்கிட்டே இருக்கேன். 4வது நாள் வந்துட்டான். போன் எல்லாம் எடுத்துட்டா, அம்மா என்ன இவர் கூட போட்டோ எடுக்கணும்னா, அப்பா ஒரு வேலை ஒத்துக்கிட்டாண்டா நம்மள ஹீரோ அப்படின்னா. அம்மா தம்பி இவர் யாருன்னு தெரியுதா? தெரியுது, இந்த படம் காமெடியாரு அப்படின்ட்டான். கூட நான் வந்து ஓகே அட்லீஸ்ட் தம்பி நான் காமெடியனாவோ ஹீரோவாவோ இந்த படத்தை மட்டும் 19ஆம் தேதி பார்த்துருப்பா, உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு போயிடு. எல்லாருமே இந்த படத்தை பாருங்க, மார்ச் 19 எல்லாருமே என்ஜாய் பண்ற ஒரு படமா இருக்கும். அசுரன் படம் என் நடிக்க போகும்போது 12th படிச்சுட்டு இருந்தான். அப்போ அசுரன்ல ஒரு கேரக்டருக்கு நடிக்கணும்னு சொன்ன உடனே கர்ணா உடனே ஓகே சொல்லிட்டாரு. ஆனா வெற்றி சொன்னாரு, இல்ல கிரேஸ் கிட்ட கேட்டு சொல்லுங்க, ஏன்னா அவன் 12th எக்ஸாம் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பேச சொன்னாரு, நான் அவருக்கு கால் பண்ணேன். இந்த படம் வந்து நீங்க ஓகே சொன்னீங்கன்னா அவன் நடிக்கட்டும், ஆனா 12th எக்ஸாம் எழுத முடியுமா என்னன்னு தெரியல, ஆனா அவனுக்கு ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாள் ஷூட் போனதுக்கு அப்புறம் நான் வெற்றி கிட்ட கேட்டேன், வெற்றி அவன் எப்படி பண்றான்னு. எல்லாரும் அவனை நல்லா பண்றேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அப்படி சொல்லி அவனை ஏத்தி விடுறாங்க. என்னன்னா ஒரு இந்த சூப்பரா நடிக்கிறேன்றது ஒரு நடிகனுக்கு பெரிய விஷயம் இல்லை. இந்த கேரக்டரை இவனை தவிர வேற யாரும் பெட்டரா பண்ண முடியாதுன்னு எந்த நடிகன் பேர் வாங்குறானோ அவன் தான் நல்ல நடிகன். தனுஷ் வந்து அவனை புள்ளையா நினைச்சிட்டாரு. ஆனா அவன் எப்போ தனுஷ் அப்பாவா நினைச்சு பழகுறானோ நடிக்கிறானோ அப்பதான் இந்த கேரக்டருக்கு அவன் ஜஸ்டிஸ் பண்ண முடியும். கிரேஸ் அதைதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. தனுஷ் வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. தனுஷ் கூட அவன் இருந்தானா நிறைய விஷயங்கள் கத்துப்பான். வேற எங்குமே அவன் போய் எதுவுமே கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த யூனிவர்சிட்டிக்கு கூட அவன் இருந்தான்னா போறோம் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. சிதம்பரம் நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிறவானுங்க, ரூபா இருந்தா பிடிங்கிடுவானுங்க. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம் சொன்னதுக்கு அதை தவிர நீ எல்லாமே பண்ணிருக்க.
ஃபர்ஸ்ட் போஸ்டரே ஒரு பைக்ல 3 கேர்ள்ஸோட அப்படி உட்காந்து போஸ்டர் அப்படி சொன்னதுக்கு அந்த 3 ஹீரோயின்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஐ காட் பிளெஸ் யூ, ஹோப் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. அண்ட் அந்த சிறையில் நடிச்சவங்க தேங்க்ஸ்பா. உங்களுடைய ஸ்மைலுக்கு நான் ஒரு ஃபேன். You have such a beautiful, innocent, overwhelming smile, and that smile added so much for your previous film, Sirai. God bless you. Great job in Sirai, by the way. Thank you. உங்க 2 பேருக்கும் கூட என்னுடைய வாழ்த்துக்கள். யூத் பார்த்துட்டு நிச்சயமா you will hear from me. I haven't watched the film. பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமா you will hear from me. கென் வந்து அசுரன் போட்டோ ஷூட் அப்பதான் முதல் முறையா பார்த்தேன் நான். அப்போ பார்த்த உடனே எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. நான் வெற்றியை கேரவன் கூப்பிட்டு, வெற்றி இந்த பையன் வேணாம், வேற யாராவது பாருங்க, ரொம்ப இன்னும் உருண்டையா இருக்கான் இவனை எப்படி. நானே அப்போ இன்னும் சின்ன பையனா நம்ம இருந்ததுனால நம்மளே ஒரு 50+, 55+ ஏஜ் நம்ம அந்த படத்துல நம்ம பிளே பண்றோம். அப்ப பையன் இன்னும் சின்ன பையனா இருக்கணும், அப்பதான் கன்வின்சிங்கா இருக்கும். இவன் பெருசா இருக்கான் வெற்றி, பாருங்க வேண்டான்ட்டேன். அப்புறம் வெற்றி சொன்னாரு, இல்ல தனுஷ் கொஞ்சம் டைம் கொடுங்க, அவனை இழைச்சு வர வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பாருங்க அப்படின்னாரு. சரி சார் ஓகேன்னு சுத்தமா கன்வின்ஸ் ஆகல. அதுக்கப்புறம் நான் என்ன பார்க்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா டே 1 ஷூட் அப்பதான் பார்த்தேன். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் அவன் நடிச்ச உடனே நான் வெற்றிட்ட டக்குன்னு போய் சொன்னேன், வெற்றி இவன்கிட்ட என்னவோ இருக்கு, ரொம்ப கான்பிடண்டா பண்றான், அவன் ஒரு புது பையன், சின்ன பையன், இவ்வளவு பேர் நடுவில் நடிக்கிற, அவனுக்கு ஒரு தயக்கமோ கூச்சமோ ஒண்ணுமே இல்லை, ரொம்ப கான்பிடண்டா பண்றான் வெற்றி, நல்ல சாய்ஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொன்னேன். ஸோ கென்னை கண்டுபிடிச்ச பெருமை முழுக்க வெற்றிமாறனுக்கு தான். கென்னு மேல நம்பிக்கை வச்சது வெற்றிமாறனுக்கு தான். நான் சுத்தமா எனக்கு நம்பிக்கை இல்லை. கென் வந்து என்கிட்ட இந்த படம் இப்படி ஒரு படம் எடுக்க போறேன் சார் அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்பா இவ்வளோ ஏன் அவசரப்படுற, இவ்வளோ சின்ன வயசுல இப்போ ஏன் எடுக்கிற, இன்னும் நல்லா ஒரு 2-3 வருஷம் அசிஸ்டன்டா வேலை பண்ணு, கத்துக்கோ, இன்னும் நிறைய நீ நல்லா எடுக்கலன்னு சொல்ல, நல்லா எடுப்ப, அதை விட இன்னும் நல்லா எடுக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டா வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். இல்ல சார் எடுத்துருவேன் அப்படின்னா. அவ்வளோ கான்பிடென்டாவும் அவ்வளோ ஒரு ஆம்பிஷியஸாவும் இருக்கிற ஒரு பையனை அதுக்கு மேல எனக்கு டிஸ்கரேஜ் பண்ண மனசு வரல. சரிப்பா ஆல் தி பெஸ்ட், குட் லக்னு சொல்லி நான் அனுப்பிட்டேன். உண்மைக்கும் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து படத்தை எடுத்து இப்படி நிறுத்திடுவா அப்படின்னு அன்னைக்கு நான் நிஜமாவே நம்பல. ஆனா கென் யூ ப்ரூவ் மீ ராங். எப்படி அசுரன் அப்போ இந்த பையன் வேணான்னு நான் சொன்னது தப்பாச்சோ, அதே மாதிரி இந்த படத்தை நீ எடுத்துருவானாங்கிற என்னுடைய சந்தேகமும் தப்பானதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கென் என் சன் மாதிரின்னு சொல்லுவேன். அப்புறம் தான் லவ்வர் பந்து படம் வந்தது, அதுல சொல்லுவாங்க அது என்ன மாதிரி, தயவு செஞ்சு இல்லன்னு கூட சொல்லிடுங்க, ஆனா மாதிரின்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு டயலாக் வந்து அந்த படத்துல. கென் சன் தான். இந்த யூத் படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சு உங்களுக்கும், உங்களை நம்பி வந்த உங்க டீமுக்கும், உங்களுடைய பெற்றோர்களுக்கும் பெரிய பிளெஸிங்கா அமையணும்னு நான் என்னுடைய சிவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.